பசங்க கூட லீவ் மோட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. நம்மளால் வர முடியலை. காலையிலே எந்திக்கலாம் அப்படின்ட்டு அலாரம் வச்சா அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே எந்திரிச்சு வேக வேகமாக வந்து 1 ஹவரில் சமைச்சு முடிக்கணும். எப்படா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீட்ரூட் ஜூஸ் தான் போட்டேன். ஏபிசி ஜூஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்காவது போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை செஞ்சிட்ருக்கேன். ஏபிசி ஜூஸில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன பெனிஃபிட்னு தான் எனக்கு தெரியாது. நைட்டே பிளான் பண்ணி வச்சதுனால என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இதே லேட்டாக இருந்துச்சு காலையில் பிளான்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாங்கி செய்யணும்னா ஐயையோ இப்போவே கண்ணை கெட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சவுச்சவு காய் போட்டு பருப்பு குழம்பு வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். காய் வந்து நல்லா தோல் உரிச்சு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். உள்ள ஒரு விதை மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு கப் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் வைங்க, அப்போ தான் வேகும். இது வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம காய் வந்து மசிஞ்சாதான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சி பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் புளி கரைசலும் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதலக்காய் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காயில் வந்து நல்லா உப்பு சேரும். காயை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டே நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. மசாலா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா மொறுன்னு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது பாகற்காய் மாதிரி கசப்பாக இருக்கிறதுனால பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது தான் செஞ்சு கொடுத்து விடணும். இன்றைக்கி வந்து பேபிகார்ன் எடுத்து அதை வந்து ஃப்ரை பண்ணேன். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஹாய் சொல்ல சொன்ன சுமதி சிஸ்டர் உங்களுக்கு ஒரு ஹாய். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.